Good morning, students. Today we are going to see about your new topic, Unit 3, Python classes and objects. Python classes and objects. ஸோ நமக்கு classes அப்படின்றது தெரியும், ஆப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். எதில்? லாஸ்ட் இயர் C++. ஓகே, ஸோ சியோட அட்வான்ஸ் C++, ரைட்? ஸோ என்ன அட்வான்டேஜ் C++ அப்படின்னும் போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் மெயின் ஊப்ஸோட கான்செப்ட். ஓகேவா? ஊப்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஊப்ஸ் அதோட ஃபியூச்சர்ஸ் நம்மளோட பைத்தான்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக ஒரே ஒரு கிளாஸஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இன்னர் ஃபங்க்ஷன், அவுட்ரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்றுமே பண்ண, ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான். அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே நான் ஃபங்க்ஷன்ஸ் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். பட் நம்மளோட C++ல் என்ன அப்படின்னா, இதோட ஓவர் கம்பெனி அப்டேஷன் தான் C++. அதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நான் என்ன பண்ணேன், மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் அவுட்ரு ஃபங்க்ஷனை அவுட்ரு ப்ரோக்ராமில் நான் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷனோட நேமை நான் ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதும் மெயின் ஃபங்க்ஷனில். ஓகேவா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அண்டு ஃபங்க்ஷன், இன்னர் ப்ரோக்ராம் அண்ட் அவுட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்க வச்சுக்கோங்க. அவுட்டர் ப்ரோக்ராமில் நான் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸை நான் க்ரியேட் பண்ணிப்பேன். நான் மெயின் கிளாஸ் இன்னர் ப்ரோக்ராம்ஸில் நான் கிளாஸஸை க்ரியேட் பண்ணி, கிளாஸஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்டில் நான் அந்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது, கிளாஸஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒன்றும் கிடையாது, வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷனும் டுகெதர், பைண்டிங் டுகெதர். திஸ் இஸ் கால்ட் அ கிளாஸ். Classes are nothing but variables and functions binding together. ஓகேவா? இது ரெண்டும் மிங்கிள்டாகி வர்றது தான் கிளாஸஸ். அந்த கிளாஸஸ்க்கு நான் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட் நேம் இஸ் நத்திங் பட் அலைஸ் நேம். ஓகேவா? இப்போ நான் இப்போ ஒருத்தவங்களோட நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் கிளாஸில் இருக்கிற பசங்களோட நேம் வச்சுருக்கீங்க, கூப்பிடுவாங்க தமிழழகன், லோகேஷ், மாதேஷ், சண்முகப்பிரியன். ஸோ வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரியே நம்ம அதே நேம் கரெக்டாக கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு ஒரு அனதர் நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம அலைஸ் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் அதே தான். ஆப்ஜெக்ட் நான் கிளாஸஸை டைரெக்டாக நான் கால்ஃபர் பண்ணாமல் கிளாஸஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணி, அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணி, அந்த நேமை வச்சு நான் கால் பண்ணுறது தான் கிளாஸஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராமில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸஸ் இஸ் ஏ பைண்டிங் டுகெதர் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் functions. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அ அலைஸ் நேம் ஃபார் கிளாஸ். இது ரெண்டு பாயிண்ட் தான் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட்வான்ஸ், ஸோ நம்ம C++ஓட நம்ம இந்த பைத்தானில் நம்ம ஆப்ஜெக்டையும் கிளாஸ் நேமையும் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு C++. ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போய் ப்ரோக்ராம்ஸ்ன்னு பார்த்துட்டீங்க, சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, பைத்தான் இஸ் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் படிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ஸ் லைக்ஸ் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ். கெயின் த நாலேஜ் ஆஃப் கிரியேட்டிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறது என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், பைத்தானோட கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். செகண்ட் திங் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். க்ரியேட் கிளாஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ தேர்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்டரோட நான் எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ரைட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான் யூஸிங் கிளாஸஸ். ஸோ நிறைய ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸை நான் எப்படி
கோடிங் எப்படி எழுதுறது கிளாஸஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத பற்றியும் நான் இந்த லெசன்ஸில் தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகே. Python is an object-oriented programming language. Python is also object-oriented programming language. Classes and objects are the key features of object-oriented programming. So, classes and object is the key features of object-oriented programming. OOPS key features யாருன்னா classes and objects தான். Theoretical concept of classes and objects are very similar to that of C++. So C++ மாதிரியே தான் இருக்கும் theoretical concepts. But creation and implementations of classes and objects is very simple in Python compared to C++. So theoretical concept is same, but என்ன பண்ணுறது using similar implementations வந்து ரொம்ப easy compared to C++ அப்படின்னு சொல்கிறாங்க. Class is the main building block of in Python. ஸோ கிளாஸ் தான் மெயின் பில்டிங். நான் சொன்னேன் மெயின் கிளாஸ் சப் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா, அதாவது மெயின் ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம். நான் சொன்னேன் இன்னர் ப்ரோக்ராம் அண்ட் அவுட்டர் ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்னர் ப்ரோக்ராம் இஸ் த மெயின் ப்ரோக்ராம், அவுட்டர் ப்ரோக்ராம் இஸ் த சப் ப்ரோக்ராம்ஸ். சப் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவேன், சப் ப்ரோக்ராம் நேமை நான் மெயின் ப்ரோக்ராமில் நான் கோடிங்கை திருப்பி எழுதாமல் இருக்கிறதுக்காக தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நான் கோடிங்கை மறுபடியும் எழுதாமல் அந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் நான் கால் பண்ணிக்கிறது தான் மெயின் கான்செப்ட் இந்த ஊப்ஸோட ஒர்க்கு. ஓகேவா. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், இதெல்லாமே இந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஒரு ரீரைட் கோடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஊப்ஸ் கான்செப்ட்ஸை. ஓகே. கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட் யாருக்கு, கிளாஸ். அக்கார்டிங் டு தட் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள். டெம்ப்ரவரி. ஓகேவா. ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற டெம்ப்ரவரி. நம்மளோட ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸோட டெம்ப்ரவரி நேம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்போ நான் ஏதாவது ஒரு நேம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் அந்த இவ்வளோ பெரிய நேம் நம்ம டைப் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது, அலைஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டாட் வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த கான்செப்ட் என்னோட இந்த மெயின் ப்ரோக்ராமில் ஒர்க் ஆகும். In Python, everything in object. For example, all integer variable that we using in our program is an object of class integer. ஸோ நம்ம எல்லா இன்டீஜர் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டீஜர்னு எழுதிட்டுருக்கோமா, இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான அலைஸ் நேம் இன்ட்னு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். ஃப்ளோட் அப்படின்னா ஃப்ளோட் வந்து ஷார்ட் நேமாக இருக்காங்கன்னா ஃப்ளோட்னு யூஸ் பண்ணிட்டோம். கேரக்டர் அப்படின்னு ஃபுல்லாக நம்ம டைப் பண்ண போகிறதுல CHA அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஷார்ட் ஃபார்மாக நம்ம அந்த அலைஸ் நேம் கால் பண்ணிக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு. சிமிலர்லி ஆல் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, எல்லா ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஸ்ட்ரிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இன்ட்ரடக்ஷன். ஒரு கிளாஸை எப்படின்னா டிஃபைன் பண்ணுறது, கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறோம். இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன் யூஸிங் எ கீவேர்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னது, கீவேர்ட் நேம். இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, என்னோடய வேல்யூவாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ கிளாஸ் இஸ் எ கீவேர்ட் ஆஃப் பைத்தான். எவ்ரி கிளாஸ் ஹஸ் எ யூனிக் நேம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நேம் இருக்கும். ஃபாலோடு பை கோலன். ஸோ அந்த கோலனை ஃபாலோ பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன ஆகும், கோலன் வந்திருக்கும். அதான் சொல்கிறேன், எவ்ரி கிளாஸ் ஹஸ் எ யூனிக் நேம் ஃபாலோடு பை கோலன். சின்டாக்ஸ் பாருங்கள், கிளாஸ் நேமு. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட கீவேர்ட். கிளாஸ் நேம் அப்படிங்கிறது நான் கொடுக்குற ஒரு நேம், யூசர் க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு நேம். ஓகேவா. ஸோ இதில் வந்து இதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வரும். இதுதான் அவங்க கீழே ஒரு
பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க. Where statement in class is defined may be a variable, declaration, decision control, loop or even a function definitions. ஸோ கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன வேணால் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அது என்னதான் ஒரு வேரியபிள் வேல்யூவாக இருக்கலாம், கண்டிஷன்ஸாக இருக்கலாம், ஒரு லூப்பாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்க முடியும். வேரியபிள் டிஃபைன்ட் இன்சைட் ஏ கிளாஸ் ஆர் கால்ட் அ கிளாஸ் வேரியபிள். ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் வேரியபிளை டிஃபைன் பண்ணினேன் அப்படின்னா அது கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதாவது ஃபங்க்ஷனில் கொடுக்காம நான் ஃபங்க்ஷனில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணேன். நான் வெறுமனே அங்கே வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே வேரியபிள் ஆஸ் வெல் அஸ் அ வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா இது வந்து கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு மெத்தட்ஸ். ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிறத ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேலே இருக்கிறது ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே உள்ள என் மெயின் ப்ரோக்ராமில் கால் பண்ணும்போது அது வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. கிளியர். கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் ஆஸ் அ மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷனும் வேரியபிளும் பைண்டிங் டுகெதர் கால்டு கிளாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஸோ அது வந்து என்னது, ஒன் ஆஃப் த மெம்பர், ஒரு கிளாஸ் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிளாஸ் மெம்பர் ஷுட் பி அக்சஸ்டு த்ரூ ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கிளாஸ் மெம்பர்ஸை நான் எப்படி நான் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா த்ரூ ஆப்ஜெக்ட். ஸோ டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணாமல் நான் ஆப்ஜெக்டை நான் பேஸ் பண்ணி தான் நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். த்ரூ ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். A class can be defined anywhere in a Python program. ஸோ அந்த ப்ரோக்ராமில் நான் எந்த இடத்துல வேணாலும் என் கிளாஸை நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். அங்கே எந்த இடத்துல கிளாஸ் வந்து வருதோ அது வந்து மெயின் ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரோக்ராம் டு டிஃபைன்ட் ஆஸ் அ கிளாஸ். ஒரு ப்ரோக்ராமில் நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும் கிளாஸில் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்றது கீவேர்டு, சாம்பிளுங்கிறது கிளாஸோட நேம். ஸோ அதுக்கு வேரியபிள் பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய். So x and y is the name of the variable and value is 10 and 20. So respectively the values வந்து consider பண்ணுவாங்க. In the above code, name of the class is a sample and it has two variable x and y having the initial value 10 and 20 respectively. ஸோ கிளாஸ் வந்து சாம்பிளுங்கிற நேமில் நான் எக்ஸ் அண்ட் ஒய் நான் என்ன சொல்லியிருந்தேன், எந்த கிளாஸுக்குள்ளே நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணேன்னா அது வந்து கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறாங்க. கிளாஸ் வேரியபிள் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேல்யூ வந்து 10,20. டு அக்சஸ் த வேல்யூ டிஃபைன்ட் இன்சைட் த கிளாஸ் யூ நீட் டு ஆன் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஸோ நான் இந்த வேல்யூவை நான் என்னோடய கிளாஸில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் நேமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நான் ஒரு கிளாஸுக்குள்ளே இந்த வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணணுன்னா டைரெக்டாக போய் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ நான் வாங்க முடியாது. நான் இந்த கிளாஸ், ஏன்னா நான் கிளாஸ்க்குள்ளேயே க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் சாம்பிள் அப்படின்ற ஒரு நேமில் நான் என்னோடய வேரியபிளை டிக்ளேர் பண்ணதுனால அந்த வேல்யூவை நான் கெட் பண்ணுறதுக்கு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணணும், அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணணும். இப்போ சாம்பிளுக்கு எஸ் அப்படின்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிருக்கேன்னா எஸ் டாட் எக்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா எஸ் அப்படின்றது என்னது, சாம்பிள் அப்படின்ற கிளாஸ் நேம். அந்த கிளாஸ் நேமுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் என்னது, எக்ஸ். ஓகேவா. எக்ஸோ ஏவோ ஏதோ நம்ம கொடுக்குறது தானே இல்லையா வேரியபிள் நேம்ங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், என்னோடய சிஸ்டம் என்ன எடுத்துக்கும், என்னோடய ரன் பண்ணும்போது என்னோடய அவுட்புட்டுக்கு வேல்யூ என்ன எடுத்துக்கும், எக்ஸில் இருக்கிற வேல்யூ என்னவோ சாம்பிளுங்கிற கிளாஸில் அதை எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ கிளாஸ் சாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 10,20 இதுதான் கொடுத்துருக்குற வேரியபிள். ஸோ கிளாஸ் சாம்பிள் அப்படின்றது கிளாஸோட நேமு. அந்த கிளாஸ் நேமை நான் வந்து டைரெக்டாக சாம்பிள் டாட் எக்ஸ் அப்படின்னு நான் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கு அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணணும். அதை நான் எஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன வரும்னா எஸ் டாட் எக்ஸ்
அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்கும். ஆப்ஜெக்ட் நேம், ஆப்ஜெக்டோட மெயின் நேம் என்ன, கிளாஸ் நேம், சாம்பிள். அந்த சாம்பிளில் இருக்கிற வேரியபிள் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்க்கும். பார்த்தா 10 இருந்ததுன்னா எனக்கு அது பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி தான், இதுக்கு தான் நான் அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? To access the variable values defined inside the class, you need an object or instance of the class. ஸோ கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆப்ஜெக்ட் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது. Once a class is created, next you should create an object or instance of that class. ஸோ நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஜெக்ட் நேம் நான் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணி ஆகணும். The process of creating object is called as class instantiation. Okay, class instantiations. கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கு வந்து கிளாஸ் வேரியபிள், கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு மெத்தட்ஸ், அண்ட் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன்ஸ் அப்படின்ற நேம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அனதர் நேம் கேட்பாங்க, ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? மேபி டிஃபைன்டு கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் என்னென்னு டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நம்மளை கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும். ஸோ அனதர் நேம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் இப்போ எஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னாகும், சாம்பிளோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து எனக்கு எஸ் அப்படின்னு க்ரியேட் ஆகிடும். ஓகே, நோட் தட் த class instantiations of uses functions notation, that is class name with. ஸோ கிளாஸ் நேமோட எனக்கு என்ன ஆகும்னா தென் ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். கிளாஸு க்ரியேட் பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் எப்படி அதில் இருக்கிற மெம்பர்ஸை அக்சஸ் பண்ணிக்கிறது, ஏன்னா நான் என்ன சொல்லிக்கிறாங்க, என் கிளாஸில் இருக்கிற மெம்பரை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் த்ரூ ஆப்ஜெக்ட் மூலிமா தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன ஆகுது, கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஹவு கேன் ஐ அக்சஸ் த மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். ஸோ கிளாஸ் மெம்பர்ஸை நான் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். எனி கிளாஸ் மெம்பர், தட் இஸ் class variable or method, can be accessed by using object with a dot operator. இப்போ ஆப்ஜெக்ட் நேம் எனக்கு நான் வந்து சாம்பிளுக்கு என்னென்னு க்ரியேட் பண்ணியிருக்கேம்மா, எஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அக்சஸ் பண்ணுற வேரியபிள் என்னது, எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் டாட் எக்ஸ், எஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப் சாம்பிள் அண்ட் எக்ஸ் இஸ் த variable of object, variable of class. புரியுதா? இப்போது அப்படியே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் சாம்பிள்னு ஒரு கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேல்யூ சேம் தான், x and y equal to 10, 20. ஸோ தீஸ் ஆர் கால்டு கிளாஸ் வேரியபிள் பிகாஸ் ஆஃப் இன்சைட் of a class. Okay, and then is a class instantiations, that means object. S is a sample of object. Object or another name of object is class instantiations. Okay. How can I access the member, class member? Print a value of x. Value of x print பண்ணுங்க அப்படி சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து s is the sample of object. ஆமாவா? ஆப்ஜெக்ட் நேம் வந்து s, ஸோ வேரியபிள் வந்து எக்ஸ். ஸோ என்ன பண்ணணும், எனக்கு எஸ் அப்படின்றது சாம்பிள் நேம், ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் பார்க்கும், எஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி ஒய். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். print value of x and y equal to s dot x plus ys dot y. So s is the 10 value of 10 and y value is 20. So sum of the two value is 30.
ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? ஸோ கிளாஸ் நேம் சொல்லியிருக்கிறோம். கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறதுன்னா கிளாஸ் நேம் என்னோட மெயின் கிளாஸில் தான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணுறது வந்து கிளாஸ் வந்து ஒரு கீவேர்டு அண்டு கிளாஸ் நேம் வந்து யூசர் டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் நேமில் இருக்கிற வேரியபிள்ஸ் நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ் வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆப்ஜெக்ட் நேம் தான் நான் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது அலைஸ் நேம் ஆஃப் கிளாஸ். அலைஸ் நேம் ஆஃப் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸுக்கு நான் இன்னொரு நேம் க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் நேம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த மெம்பர்ஸ் வந்து நான் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் நேம் டாட் அண்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ப்ராசஸ், பேசிக் ப்ராசஸ். அதுதான் கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இன் தி அபவ் த நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் எ சாம்பிள் இன்சைட் த கிளாஸ். என்னது சாம்பிள் வந்து என்னது இன்சைட் த கிளாஸ். வி ஹாவ் அசைன்டு த வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் வித் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் 10 and 20 respectively. These two variables are called as a class variable or member variable of the class. In the class installations process, we have created an object S to access the members of class. The first two print statements simply print the value of variable x and y, and the last print statement add the two value and the print the result. ஓகேவா? நம்ம சொன்னதை அவங்க பேராகிராஃபாக சொல்லியிருக்காங்க. And then class method. ஸோ மெத்தட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனோட அனதர் நேம் தான் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Python class functions or method is very similar to ordinary function with a small difference that நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்மளோட பைத்தானில் இருக்கிற மெத்தட்ஸ்க்கும் ஒரே ஒரு சின்ன ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னது அதுன்னு பார்க்கலாம். த கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹாவ் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேம்ட் ஆஸ் செல்ஃப். ஸோ நம்ம மெத்தடில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம தெரியும், அந்த பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்குறது. அந்த பேரந்தசிஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அப்படின்னு தான் நான் என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணுமா. No need pass value for this argument when we call the method. ஸோ செல்ஃப்னு கொடுத்துட்டா போகிறோம். நீங்கள் வந்து மறுபடியும் இதை வந்து கால் பண்ணுறதுக்கு வேல்யூ கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பைத்தான் ப்ரொவைட் இட்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அந்த செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பைத்தான் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ அசைன் பண்ணிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஈவன் இஃப் எ மெத்தட் டேக்கன் நோ ஆர்குமெண்ட்ஸ் இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் அ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு செல்ஃப். ஸோ நான் வந்து ஒரு வேல்யூமே நான் கொடுக்கல ஆர்குமெண்ட்ஸ்க்கு, எம்டியாக நான் கொடுக்காம நான் என்ன பண்ணணும், செல்ஃப் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணணும். இந்த மெத்தட்ஸுக்கு பைத்தானில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து செல்ஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன்ட் to accept only one argument, it will take it as two arguments, that is self and the defined argument. எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 ஆர்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன், பட் நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ்க்கு தான் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அனதர் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும்னா செல்ஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? When you declare class variable within a class, methods must be prefixed by the class name and dot operator. நம்ம இப்போ சொன்னது மேலே பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் நேம் பண்ணோம் இல்லையா, அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் நேம் அக்சஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேமு அண்ட் தென் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இது வந்து வேரியபிள், கிளாஸ் வேரியபிள் 45, 91, 71 ரெஸ்பெக்டிவாக கொடுத்துருக்காங்க. டெஃப் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம என்னது ஃபங்க்ஷன் நேமுக்கு வந்து டெஃப் அப்படின்றது நம்ம கொடுப்போம் இல்லையா. டெஃப் ப்ராசஸ் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் எதுவுமே நான் பாஸ் பண்ணலை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், எம்டியாக பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸை விடாமல் செல்ஃப் அப்படின்னு என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். தட் இஸ் அ மெத்தட் ஆஃப் பைத்தான். sum equal to student.mark 2 student.mark3. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக கிளாஸ் நேமுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்குமெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல
ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணலை. ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1 ஸ்டூடெண்ட் மார்க் 2 மார்க் 3 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைட் பை 3, பிரிண்ட் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம் அண்ட் பிரிண்ட் ஆவரேஜ் மார்க் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸோ இது வந்து நார்மல் தான். மூணுத்தையும் வேல்யூவை வந்து ஆட் பண்ணி அதை ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஆட் பண்ண வேல்யூ டிவைட் பை 3. இது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்ச சம்மும் அந்த கண்டுபிடிச்ச ஆவரேஜையும் என்ன பண்ண பிரிண்ட் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டான். ரிட்டன் எங்கே ரிட்டன் போகுது அப்படின்னா, இப்போ எஸ் அப்படின்றது ஸ்டூடெண்ட் இல்லையா. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னது, கிளாஸ் நேம். கிளாஸ் நேமுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் நேம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னப்பா, என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் எப்படி கால் பண்ணுறேன், த்ரூ அவுட் நான் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணுறேன். ஸோ எஸ் டாட் ப்ராசஸ். ஸோ கிளாஸ் அப்படின்றது ஸ்டூடெண்ட்டு, கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு. அதுக்கான வேரியபிள் வந்து மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலை, டேரெக்டாக ஃபங்க்ஷன்ஸ் போகிறேன். டெஃப் அப்படிங்கிறது நான் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் மெத்தட்ஸ் இல்லையா. மெத்தட்ஸ் நான் பண்ணுறேன். இந்த மெத்தட்ஸ்க்கு நான் இங்கே அலைஸ் நேம் யூஸ் பண்ண நெசசிட்டி கிடையாது. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அலைஸ் நேம் தேவை. ஸோ டெஃப் அப்படின்றது கீவேர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், ப்ராசஸ் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் செல்ஃப் இஸ் த பைத்தானில் செல்ஃப் வந்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் நோ எம்டி ஆர்குமெண்ட்ஸ் விடக்கூடாது. ஸோ செல்ஃப் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். சம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1 ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3 இவங்க 3 நம்மளோட மார்க்கையும் ஆட் பண்ண சொல்கிறேன். ஆட் பண்ணி ஆவரேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஆவரேஜ் க்ரியேட் பண்ணி இந்த 2 வேல்யூமே நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இப்போது இவ்வளோ என்னென்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா. எப்படி ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னா, வேல்யூஸ் எடுத்துக்கணும், எல்லாமே பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவேன், இதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு அலைஸ் நேம் வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணுறேன் எஸ்ன்னு. ஸோ எஸ்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் நேம், மெத்தட் நேம். ஓகேவா. ஸோ அந்த மெத்தடில் நான் என்ன கேல்குலேஷன்ஸ் பார்ட் கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா இங்கே ரன் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். Note in the above program, after defining the class, an object is created. The statement is dot process call the functions to get the required output. ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண பிறகு தான் எனக்கு என்ன ஆகுது, நான் ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டேன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். அதை கொடுத்த பிறகு எனக்கு அந்த ப்ராசஸ் உள்ளே நான் என்ன கால்குலேஷன்ஸ் பார்ட் கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே என்ன ஆகும், ஒர்க் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் கொடுக்கும். நோட் தட் we have declared 3 variables m1 mark 1 mark 2 mark 3 with the values respectively. We have defined a method named process. So method name enna, function name enna, process with the self arguments, which means we are not going to pass any value to that method. ஸோ நான் அந்த மெத்தடில் எந்த ஒரு வேல்யூமே நான் பாஸ் பண்ணலை. ஸோ நான் எம்டி கொடுக்கக்கூடாது, செல்ஃப் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் the process method add the values of the class variable, stores the results in the variable sum, find the average and display that result. Thus the above code will show the output. ஸோ பாருங்கள், டோட்டல் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் மார்க் எவ்வளோ 207. ஸோ இந்த 3 வேல்யூ நான் ஆட் பண்ணால் 207 வருது. இதோட ஆவரேஜ் மார்க் வந்து 69.0. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், எப்படி நான் ஒரு மெத்தட் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு. ஓகேவா. ஐ திங்க் இது நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸஸ் அண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் தென் கிளாஸஸை கம்பைன் டுகெதர் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் டெம்பரவரி நேம் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் நேமுக்கு டெம்பரவரி நேம், அதாவது அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணணும், அதுதான் ஆப்ஜெக்ட். ஒரு அக்சஸ் பண்ணணும், என் கிளாஸோட வேரியபிள் வேல்யூஸ் அக்சஸ் பண்ணிக்கணும்னா த்ரூ அவுட் அக்சஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்னா
ஆப்ஜெக்ட் நேம் டாட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த மெத்தட் நேமை நான் கால் பண்ணினேன்னா எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ எப்படி ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கிறது, மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது நம்ம இன்றைக்கி கிளாஸில் படித்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா 2 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் 1 வேர்ட், ஃபஸ்ட்டு 5 1 வேர்ட் அண்டு ஃபஸ்ட்டு 3 2 மார்க்ஸ் அண்டு ஓகே 1 வேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எழுதுறீங்கப்பா. ஓகேவா? ஸோ 1 வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 வேர்டு வந்து 10 1 வேர்ட்ஸும் எழுதுங்க. அதே மாதிரி பார்ட் 2 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு 3 2 மார்க்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.